அப்செட்டில் எடப்பாடி பழனிசாமி, பவர் இல்லாத பழனிசாமின்னு இந்த தலைப்புகள் வந்து சமூக வலைதளங்கள்ல அனைத்திலுமே சுத்திட்டே இருக்கு. 12 பேரை ரோட்ல வெட்டுறான், அதை பத்தி ஒரு விவாதம் நடத்த மாட்டேங்குது. போதையில ஆஸ்பத்திரியில போய் அலும்பல் பண்றாங்க, அதை பத்தி விவாதம் நடக்குது. கொலை கொள்ளை 8 மணி நேரம் இல்லாம 6 மணி நேரத்துக்கு ஒரு கொலை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில், அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. இல்லாத ஒரு விஷயத்தை போய் இருக்குன்னு பார்த்தோம் கோயப்பல்ஸ் தேரி மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா பத்திரம் ஒரு பொய்ய பேச உண்மையாங்கிற லாஜிக்கா இது. கோயம்புத்தூர்ல எடுத்துக்கங்க, சிங்க ராமச்சந்திரனுக்கு ஆதரவா முன்னாள் அமைச்சர் வந்து பிரச்சாரம் பண்ணாரா? சொல்லுங்க பார்க்கல. நீங்க உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, பிரச்சாரம் பண்ணாரா? நானும் தான் இருந்தேன் சிங்க ராமச்சந்திரன் பிரச்சாரத்தில். என்ன பிரச்சனை? நீங்க இருந்தீங்க, நான் கேட்கறது முன்னாள் அமைச்சர் இருந்தாரா? இல்ல, எங்க அமைச்சர் வந்து ஒரு தொகுதி, ஒரு நாடாளுமன்ற தொகுதி இல்லைங்க, 4 நாடாளுமன்ற தொகுதிக்கு வேலை பார்த்தாருங்க. 19 அன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நான் பூஸ்லிப் வாங்க போற இடத்துல நின்று ஓட்ட இவிஎம் மிஷினை காமிச்சு பாருங்க உதயசூரியன் சின்ன இப்படி தெரியல ஓட்டு போடுங்கன்னு நாங்க ஓட்டு போடுற அன்னைக்கே காசு கொடுத்தாங்க. சென்னையில் நடந்தது தலைநகர்ல. பேசுவோம் அதை பத்தி. இப்ப நீங்க சொல்ற மாதிரி உங்க கட்சி வந்து அதிமுக பலம் வாய்ந்த கட்சி, அதுல யாருக்கு எந்த சந்தேகம் இல்லை, பூத் கமிட்டியில இருக்கு. ஆனா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி, ராமநாதபுரம் இப்படி 11 தொகுதிகளை 10 தொகுதிகளுக்கு மேல பூத் கமிட்டியில கூட சரியா ஆள் இல்லைன்னு, அந்த நிதி கூட சரியா போய் செய்யலன்னு சொல்லி வெளியே அப்பட்டமா வந்து அதிமுகவுடைய தொண்டர்களே பேசிக்கிறாங்களே சார். என்னங்க சிரிக்கிறீங்க? நீங்க ஊரில் பல வருஷம் இருக்கீங்க, 11 நாடாளுமன்ற தொகுதியில பூத்துக்கு ஆள் இல்லை அப்படின்னு அவரை தரவு வச்சிருக்காரு. எந்த இடத்துல யார் இருந்தா யார் வேலை பார்த்தாங்க டீட்டெயில் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காரு. நீங்க கொடுக்குற தரவு கரெக்டா இருந்தா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கூட பாராட்டுவார், தம்பி கரெக்டா பண்ணீங்க வாழ்த்துக்கள். அதான் எங்க பூச்சையில் சார். ஒரு தகவல் சார், 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமி திரு புகழேந்தி அவர்களே பல தடவை சொல்லியிருக்காங்க சார். திரு ஓபிஎஸ் அவர்களே வந்து எந்த தேர்தலுமே ஜெயிக்கலன்னு அவரே சொல்லியிருக்காரு. சரி, நேரடியாக எதிர்க்க முடியாத ஆளுங்களோட ஒரே வேலை இப்படி அவதூறு பேசுறது, பொய் பேசுறது, புரட்டு பேசுறது, உள்ளடி வேலை பார்க்கறது, எல்லாம் பட்டவட்டமா தெரிஞ்சுதான் இப்போ வந்து கட்சி இல்லை சிந்தமுல்ல எல்லாம் இல்லாமல் போன ஆட்களை பத்தி நம்ம பேசுறதை தவிர்க்கிறது நல்லது. பிரச்சாரத்துல என்ன பேசுனீங்கன்னு கேட்கிறேன் நான். கேள்வி வந்து இதுதான் உங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நீட்டை பத்தி நாங்க என்ன சார் பேசுறோம்? தேர்தல் அறிக்கையில் என்ன வச்சிருக்கோம்? இந்த மாதிரி மக்களை தூண்டி விட்டு வாக்குவங்க அரசியல் ரொம்ப தெளிவாக 133 பாயிண்ட் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமானதா, அது செயலாற்ற முடியுமான்னு தெரிஞ்சுதான் போட்டிருக்கு. ஏன் மு.க. ஸ்டாலினால பிரச்சாரம் முழுவதும் இல்ல அவர் கொடுத்த வீடியோ முழுவதிலும் ஒரு சாதனை, என்னோட 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சாதனை தமிழ்நாட்டுக்காக இது கடந்த இந்த ஒன்று சொல்ல முடியல. தமிழ்நாடு தமிழ் மக்கள் அதுதான் பிரதானம்னா, துணை பிரதமர் கனவுல இருக்கிறவருக்கு இப்படிதான் பேச தெரியும், மக்கள் முக்கியமா இருக்காது. யாருங்க சார் துணை பிரதமர் கனவுல இருக்காங்க? ஸ்டாலினுக்கு. அப்பதான் பையனை வந்து முதலமைச்சர் உட்காந்து வைக்க முடியும். அவ்னி சினிமேக்ஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. நோவா சங்கமம் பிரீமியம் பிளாட்ஸ் அண்ட் வில்லாஸ் அட் மணப்பாக்கம். For booking, contact 9564012345. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைபவர் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், எடப்பாடி பழனிசாமி சார் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காராமா? அப்செட்டில் எடப்பாடி பழனிசாமி, பவர் இல்லாத பழனிசாமின்னு இந்த தலைப்புகள் வந்து இதில் சுற்றிக்கிட்டே இருக்கு. எல்லா வார பத்திரிகை, மாத பத்திரிகை, சமூக வலைதளங்களில். அதாவது நான் வந்து கற்பனைக்குன்னு ஒரு அவார்டு கொடுக்கணும், திரைத்துறை அல்லாமல் அப்படின்னு ஒரு அவார்டு ஏதோ வந்துச்சுன்னா அதுக்கான அவார்டு வந்து இந்த மாதிரி தலைப்பு கொடுத்தவங்க தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். துறைத்துறை சார்ந்த ஆஸ்கர் அவார்டு எல்லாம் பெரிய விஷயமா பார்க்குறாங்க. கற்பனைக்குன்னு ஒரு ஆஸ்கர் நிற்கிறான ஒரு அவார்டுனா இந்த மாதிரி தலைப்பு வச்ச வந்து ஊடகத்தில் இருப்பவர்கள், ஊடகத்தை சார்ந்தவர்கள், விமர்சகர்கள், இவர்கள் தான் கண்டிப்பாக வாங்குவாங்க. இல்லை, ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னால் பரவாயில்லைங்க சார், ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது சார். அடிப்படை ஒன்று சிலதெல்லாம் தெரியாமல் இந்த இயக்கத்தில் எங்கள் பொன்மலச்செம்மல் காலத்துலேருந்து இருக்கேன் அப்படிங்கிறவர் கூட பொன்மலச்செம்மல் பற்றி 10 புத்தகம் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிற ஊடகத்தில் இருப்பவர் கூட இன்னைக்கு நிலைமை வந்து கட்சி எப்படிடா அவதூறு எழுதலாம்னு எழுதிட்டு இருக்காரு. பேர் சொல்ல விரும்பல, நாகரிகம் பேர். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதுக்காக தான் அவங்க பேருக்கு வந்து துரோகிகள் படம் வச்சிருக்கு. இயக்கத்தை அழிக்க நினைந்தவர்கள் அழிந்ததுதான் வரலாறு. என்ன நியூஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த நியூஸ்ல கடுகளவு கூட உண்மை கிடையாது. அன்னைக்கு சென்னை காங்கிரஸ் செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகளை மீட்டிங் அழைத்து பேசினதுக்கான காரியங்கள் சொல்லி கட்சியிலேருந்து அதிகாரப்பூர்வமா சொன்னா அதை பத்தி பேசுறதோ ஒரு அர்த்தம் இருக்கு.
ஒரு கட்சியில தினம் தினம் வந்து நிறைய விஷயங்கள் 4 செவத்துக்குள்ள நடக்கும். இல்ல ஊடகம் வந்து வெளிச்சம் போறாத இடத்துல கூட ஊடகம் பூந்து மக்களுக்கு உண்மை கொண்டு வர்றது அப்படின்னா உண்மையை பேசட்டும். ஏன் உண்மையை பேச பயப்படுறாங்க மறுக்கிறாங்கன்னு தெரியல. இல்ல அதனாலதான் உங்ககிட்ட கூப்பிட்டு கேக்குறேங்க. நீங்க 13 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை சுற்று வட்டாரத்துக்கு ஏரியா ஃபுல்லாவுமே திமுக சேர்ந்தவர் தான். அடுத்தது சட்டமன்ற தேர்தலுக்கு அண்ணன் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாரு. அழைச்சி கூப்பிட்டு மீட்டிங் வச்சதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து அவரோட அடுத்த கட்ட நகர்வுகள் எதை நோக்கி இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சார் ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குன தொகுதியை கூட சேர்த்து வந்து எதுக்கு சார் வந்து அண்ணன் வந்து ஆராய்ச்சி பண்ணணும்? இப்போ முடிவு வரதுக்கு முன்னாடியே எந்த தலைவர் பண்ணுவாங்க? முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனே தான் நீங்க சொல்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கலாம். இல்ல அது இல்லைங்க. இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல வந்து ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த எலெக்ஷனை பத்தியான ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதே மாதிரி ஏற்கனவே நடந்து முடிஞ்சது எங்கெல்லாம் வீக்கன் ஆயிருக்கோ, எங்கெல்லாம் போலிங் கம்மியாயிருக்கோ அதை பத்தி ஒரு டீம் போடுவாங்க. அந்த டீமை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. அப்படி நடந்திருக்கா? இருக்கு சார். முன்னாடி எல்லாம் நடக்காது. எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வரும்போது புரட்சி தலைவி அம்மா நீங்க சொல்ற மாதிரி கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்னு ஒரு டீம் அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த டீம் ரெடி பண்ணி கொடுத்து எந்த பூத்துல நம்ம வந்து கம்மியா இருக்கும் ஜாஸ்தியா இருக்கும் அதை அனாலிசிஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து டேட்டா வாங்கி அதை பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 2 மாச கால அவகாசம் வேணும். அதுக்கப்புறம் தான் நடவடிக்கைகள் என்பது வரும். ஆனா எடப்பாடியை அடுத்த இலக்குக்கு ஆரம்பிச்சிட்டாரு. ஃபோக்கஸே 2026 தான், 2024 இல்ல, நம்ம அதை நோக்கி தான் பயணப்படணும் அப்படின்னு சொன்னதா தகவல் இருக்கு. அப்ப நம்ம இப்படி இல்ல பேசணும். அடுத்த இலக்குக்கு தயாராகி விட்டாரா எடப்பாடியா? இல்ல இந்த 2024 சரியா பண்ணல பேசணும். இல்ல முன்னாள் அமைச்சர்கள் யாருமே அதை சரியா செய்யல. எடப்பாடியார் கலக்கம்னு செய்தி பரப்புறது. இந்த மீட்டிங்கான நோக்கமே அடுத்த இலக்கு நோக்கினா ஏன் அப்போ வந்து இதுல தோல்வியான்னு கேட்டா இப்படி கேள்வி கேட்டா நம்ம என்னன்னு பதில் சொல்லணும்? ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயங்களை நம்ம வந்து அலசி ஆராய்ச்சி பண்ணி 13 சென்னையில திமுக தான் இருக்கு. எடப்பாடியார் மிக தெளிவாக என்னென்ன வேலைகளை செய்யணும், எப்படி வேலையை ஆரம்பிக்கணும், கட்டமைப்புகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, எந்த இடத்துல கரெக்டிவ் ஆக்ஷன் வருங்கிற வரைக்கும் தெளிவா சொல்றாரு. இப்போ மீட்டிங்ல அட்டன் பண்ணவனை கூப்பிட்டு கேட்கணுமா? அதை விட்டு போட்டு கற்பனை வளத்துல தெளிச்சு கற்பனை அடிச்சு விட்டவங்கள பேசணுமா? எடப்பாடியார் ஒரு விஷயம் சொன்னாரு. கட்சியின் நலன் கருதி, இந்த கட்சியை நம்பி இருக்கிற 2 கோடி தொண்டர்களின் நலன் கருதி, தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி, தமிழ்நாடு நலன் கருதி முடிவுகள் கண்டிப்பாக எடுக்கப்படும். அது எத்தகைய பெரிய முடிவுகளாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி எந்த தயக்கமும் இல்லை, கலக்கமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே கைதட்டு அப்படி பறந்துச்சு. ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவோட ஸ்டைல் இந்த மாதிரிதான் இருக்கும். அப்போ முன்னாள் முன்னிறுத்தாம இயக்கத்தை சார்ந்தவர்கள் மக்கள் இதைத்தான் முன்னிறுத்துவாங்க. அதே மாதிரிதான் எடப்பாடியாரும் பண்றாரு. அதாங்க. அப்ப முன்னாள் அமைச்சர்களுக்கு வந்து வேட்டு இருக்குது, அப்போ வந்து சரியா வேலை செய்யல அப்படிங்கறதுனால அவங்க வந்து வெளியேற்றப்படுவாங்க. அப்படி உண்மைதானே அது? இப்போ முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் தலைமை கழக நிர்வாகிகள் இப்படி லிஸ்ட் நிறைய இருக்கும் சார். எடப்பாடியோட மெசேஜ் எல்லாருக்கும் தெளிவா தெரியும். உழைப்பே உயர்வு தரும். அது சாமானிய தொண்டனாக இருந்தாலும் சரி, உயர் பதவியில் இருப்பவர்களாக யாராக இருந்தாலும் உழைப்புக்கான அங்கீகாரம் என்றைக்குமே உண்டு அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருந்தனாலதான் இன்னைக்கு அவர் வந்து பொதுச் செயலாளராக இருக்கு. எல்லாரோட நம்பிக்கையும் பெற்றுதான் அந்த இடத்துல ஒற்றை தலைமைன்னு சொல்லும் போது பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய காரணம் அதான். அதனால அவர்கிட்ட இருந்து எந்த விதமான தவறான செய்திகளும் வரல. யாருமே அதை தவறாகவும் எடுத்துக்கல. இல்ல சார், இப்ப என்னன்னா முன்னாள் அமைச்சர்கள் வந்து அவங்க சொன்ன வேலையை செய்யல நிறைய பேரு. அதனால அவர் மேல பயங்கர கடுப்புல இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவரு. அதனால இப்ப இந்த ரிசல்ட் வந்தானே அவங்களை எல்லாம் வெளியேற்ற போறாரு அப்படின்னு. அதனால இப்ப அதிமுக பெரிய உள்ளடி அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. எல்லாரும் எதுவும் பாக்குறது இல்லையா? சமூக வலைதளம் இல்ல, பேப்பர்ல எழுதியிருக்காங்க சார். நீங்க பெரிய முக்கிய நாளிதழ்லயே அப்செட், எடப்பாடி அப்செட்னு போட்டு ஒரு முதல் பேஜ் கட்டுரை எழுதியிருந்தாங்க. பாக்கலையே நீங்க? அப்புறம் வந்து எல்லா வார பத்திரிகையில எழுதியிருக்காங்க, பாக்கலீங்களா சார்? இன்னைக்கு ஊடகம் வந்து விலை போய் ரொம்ப நாள் ஆச்சு. நடுநிலையை தாண்டி நாடும் நிலைக்கு போயாச்சு. நாங்க எப்போ விமர்சனம் வச்சாச்சு. அதுவும் உண்மைதான். ஊடகத்துல திமுக ஸ்லீப்பர் செல் ஃபுல்லா நிரம்பி இருக்கிறது மட்டுமல்ல, தன் வாயை வச்சு பொழப்பு நடத்துற ஆட்களை நிறைய வந்தாச்சு. மக்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தயாராக இருக்கக்கூடிய முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஊடகம் இப்ப தமிழ்நாட்டை ரொம்ப கம்மி. வைக்கிறாங்கன்னு கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. கட்சிக்குள்ளேயே சில முக்கிய நிர்வாகிகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா இல்லாம பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் சப்போர்ட் பண்றதா தகவல் வந்திருக்கே, அது உண்மையான்னு கேட்கிறேன். வேற ஏதாவது கற்பனை இருக்கா சார்? உங்களோட நாலேஜுக்கு வந்து வேற ஏதாவது கற்பனை கேள்வி இருக்கான்னு சொல்லி எல்லா கேள்வி ஒரே பண்ண பதில் சொல்லிடுறேன்.
இல்ல இருக்கிறது தாங்க சார் சொல்றேன் நான் வந்து. அபத்தமான கற்பனைகள், அதாவது ஜாதி சாயம் பூச பார்த்தாங்க, கட்சி நடக்கல. இவன் பட்டத்திலவர் உதயநிதி போய் பிரச்சாரம் பண்றதையும் பார்த்தான். அதிமுக வந்து ஐபிஎல் மாதிரி பிரிஞ்சிருக்கு வச்சிருக்குன்னு சொல்லி மலிவு அரசியல் பண்ணது பார்த்தோம், மலிவு விமர்சனம் பண்ணது பார்த்தோம். தேர்தல் பரப்புரையில மலிவு அரசியல் பண்ணாம மலிவு விமர்சனம் பண்ணாம ரொம்ப நாகரிகமாக வச்ச பிரச்சாரம் வந்து கடைக்கோடி மக்கள்கிட்ட வரைக்கும் போய் சேர்ந்துச்சு, எல்லாரும் பார்த்தாங்க. தேர்தல் களம் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக அழிஞ்சிருச்சு, அதிமுக ஜாதி கட்சின்னு பேசிட்டு இருந்த திமுக களத்துல போய் பார்த்தோன்னே ஐயோ அதிமுக இப்படி இருக்கு, இப்படி மீண்டு எழுந்து வந்திருக்கு அப்படின்னு அப்புறம் ஊடகத்துக்கு வந்து போட்டி அதிமுக திமுகன்னு சொல்லி புலம்புனதையும் பார்த்து சொன்னாங்க. இதே தேர்தல் சட்டமன்ற தேர்தலாக இருந்தா 2011 எப்படி எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தையும் தகுதி இழந்துச்சோ திமுக, அதே நடந்திருக்கும், வரலாறு திரும்பி இருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ஒரு வரவேற்பு இருக்கு. பேச வேண்டிய ஊடகம் பேச மாட்டேங்குது. 12 பேரை ரோட்ல வெட்டுறான், அதை பத்தி ஒரு விவாதம் நடத்த மாட்டேங்குது. போதையில ஆஸ்பத்திரியில போய் அலுவல் பண்றாங்க, அதை பத்தி விவாதம் நடக்குது. கொலை கொள்ளை 8 மணி நேரம் இல்லாம 6 மணி நேரத்துக்கு ஒரு கொலை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில், அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. கேட்டா ராகுல் காந்தி இதை பேசினாரு, மோடி இதை பேசினாரு, அதை பேசினாரு. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இல்ல, இது என்ன சார் ஊடகம், என்ன சார் நடுநிலை? இதுல வந்து யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாரு போட்டாரா எடப்பாடி அப்செட்டா இருக்காரு அப்படின்னு போட்டதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா யாராவது? கற்பனைக்கு இல்ல சார், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க வந்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்க, நாங்க கேள்வி வைக்கிறோம், நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். அப்ப நான் பதில் சொல்ல முடியாதுன்னு எஸ்கேப் ஆறதுல என்ன அர்த்தம் இருக்குது? நான் கேள்விக்கு என்னைக்குமே நாங்க பதில் சொல்றதுக்கு அஞ்சியது கிடையாது, தவறியது கிடையாது, முழுக்கியது கிடையாது. கேள்வியா கேளுங்கிறேன், கற்பனைக்கு எங்க போய் பதில் சொல்றதுன்னு கேட்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு ஊடகம் வந்து எப்படி வேலை செய்யுதுங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லிடுறேன். இல்ல நீங்க ஊடகத்தையும் திருப்பி சொல்லினாலே தவிர உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குங்கிறத வெளியே சொல்ல மாட்டீங்க. அப்ப பிரச்சனை ஏதோ இருக்குங்கிறது நீங்களே மறைக்கிற மாதிரி இருக்கு. சிக்கல் உருவாக்கி அது சிக்கல் இருக்கு நம்ப வைக்க முயற்சி பண்றவங்களுக்கு நாங்க எதுக்கு சார் பலிகாடாங்க? இல்லாத ஒரு விஷயத்த போய் இருக்குன்னு 10 ரூபா கோயப்பல்ஸ் தேரி மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா 10 ரூபா ஒரு பொய்ய பேசணும் உண்மையாங்கிற லாஜிக் அது. சிக்கல் எல்லாம் குழப்பம் இல்ல. பொதுச் செயலாளர் வந்து மீட்டிங் நடத்துறாரு, அது மீட்டிங் நான் அட்டன் பண்ணிட்டு போறோம். கற்பனையை உண்மையாக்கணும்னு முயற்சி பண்றதுக்கு நாங்க வந்து அது கற்பனையா இருக்கு சார். சரிங்க சார், அது கற்பனையா இருக்கட்டும் சார். ஒரே கேள்வி சார், இப்ப மிக முக்கிய தலைவர்கள் கோயம்புத்தூர்ல எடுத்துக்கங்க, சிங்கே ராமச்சந்திரனுக்கு ஆதரவா முன்னாள் அமைச்சர் வந்து பிரச்சாரம் பண்ணாரா? சொல்லுங்க பாக்கல, நீங்க உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, பிரச்சாரம் பண்ணாரா? நானும் தான் இருந்தேன் சிங்கே ராமச்சந்திரன் பிரச்சாரத்துல. என்ன பிரச்சனை? நீங்க இருந்தீங்க, நான் கேட்கறது முன்னாள் அமைச்சர் இருந்தாரா? முன்னாள் அமைச்சர் வேலுமணி இல்லையா? ஏன் எப்படி இருந்தாரு இல்லையா? சின்னசாமி இல்லையா? தாமோதரன் யார் இல்ல? என்ன பேசுறாங்க? எத்தனை நாள் நாள் கணக்குல ஏதோ நீங்க குடிச்சு வச்சிருக்கீங்களா சொல்லுங்க. இத்தனை நாள் இல்ல, எங்க அமைச்சர் வந்து ஒரு தொகுதி, ஒரு நாடாளுமன்ற தொகுதி இல்லைங்க, 4 நாடாளுமன்ற தொகுதிக்கு வேலை பார்த்தாருங்க. அதைத்தான் கேட்கிறேன். இப்ப 4 நாடாளுமன்ற தொகுதி இருக்குல்ல, அப்ப 4 நாடாளுமன்ற தொகுதிக்கு வேலை செஞ்சாங்களான்னு தான் கேள்வி. இப்ப நான் ஒரு தொகுதி மட்டும் சொல்ல சார், பல தொகுதியில இந்த நிலவரம் இருக்கு. பூத் ஏஜென்ட், பூத் கமிட்டியில பல தொகுதி சுட்டி காட்ட சொல்ல முடியும். 11 இடங்கள்ல மத்தியானத்துக்கு மேல அதிமுக பூத் ஏஜென்ட் உள்ளேயே இல்ல. வட மாநிலத்துக்கு சேர்ந்தவங்க யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி அங்க திமுக காரங்க பிரச்சனை பண்ணாங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 19 தேதி அன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நான் பூத் ஸ்லிப் வாங்க போற இடத்துல நின்று ஓட்ட இவிஎம் மிஷினை காமிச்சு பாருங்க, உதயசூரியன் சின்ன இப்படி தெரியல, ஓட்டு போடுங்கன்னு நானுங்க. ஓட்டு போடுற அன்னைக்கே காசு கொடுத்தாங்க. சென்னையில நடந்தது, தலைநகர்ல. பேசுவோம் அதை பத்தி? எந்த ஊடகம் பேசுங்க? யார் பேசுனாங்க சொல்லுங்க. பட்டவர்த்தனமாக வெளியே அனுப்பிச்சுட்டு கள்ள ஓட்டு போடுற குத்துற ஆடியோ வீடியோ கூட வெளியே வந்துச்சு சமூக வலைதளத்துல. பட்டவர்த்தனமாக விதிமீறல் இருந்துச்சு சார். கோவையை பொறுத்த வரைக்கும் 2081 பூத்துல ஒரு பூத்துக்கு ஆள் போட கூட முடியாம இருந்த கட்சியை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்களே சொன்னோம் களத்துல திமுக அதிமுக தான் அப்படின்னா. ஆனா அந்த திமுக வேட்பாளர் 10 நாளைக்கு பிரஸ்ஸையே பார்க்க விடல. அது தெரியுமா உங்களுக்கு? என்ன பயம் தெரியுமா? பிரஸ்ஸை பார்க்க விடாம என்ன பேசி ஏதோ சொதப்பீர போறான்னு சொல்லி கடைசியில அவர்கிட்ட சொல்லி கிளாஸ் எடுத்து ஒரே ஒரு 2 பிரஸ் மீட் கொடுக்க வச்சாங்க. அந்த நிலைமையில வந்து கோயம்புத்தூர் சிரிப்பா சிரிச்சுது. திமுக நிலைமையும் பாஜக நிலைமையும் கேட்டா அமைச்சர் வேலை உங்க கட்சி 4 தொகுதி பார்த்தாரு அண்ணன் வேலுமணி. இல்லைங்க, உங்க கட்சி பலம் வாய்ந்த கட்சி. சாயங்காலம் கோவை, அடுத்த நாள் நீலகிரி, அப்புறம் பல்லடம். எப்படி சுத்தி பம்பரமா வேலை பார்த்தாரு தெரியுமா? என்ன சார் கட்டு கதை எழுதுறதுக்கெல்லாம் எழுதுறவங்க எழுதி போட்டு விடுங்க. இல்லப்போ உங்க கட்சி வந்து இல்ல, இப்ப நீங்க சொல்ற மாதிரி உங்க கட்சி வந்து அதிமுக பலம் வாய்ந்த கட்சி, அதுல யாருக்கு எந்த சந்தேகம் இல்ல, பூத் கமிட்டி லெவலுக்கு. ஆனா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி, ராமநாதபுரம் இப்படி 11 தொகுதிகளை 10 தொகுதிகளுக்கு மேல பூத் கமிட்டியில கூட சரியா ஆள் இல்லைன்னு, அந்த நிதி கூட சரியா போய் செய்யலன்னு சொல்லி வெளியே அப்பட்டமா வந்து அதிமுகவுடைய தொண்டர்களே பேசிக்கிறாங்களே சார். என்னங்க சிரிக்கிறீங்க சார்? நீங்க ஊரக பல வருஷம் இருக்கீங்க, அதிமுக தொண்டர்னு வரவங்க, அதிமுகன்னு சொல்றவங்க எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறவங்க, நான் அதிமுகன்னு ஸ்டிக்கர் ஒட்டுறவங்க நாங்க நிறைய பார்த்தாச்சு.
இந்த கலவரம் உண்டு பண்ணணும், கலகம் உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்தாச்சு. எடப்பாடியார் வந்து சாதாரணமாக எல்லாம் கிடையாது. கிளைக்கழக செயலாளர்ல இருந்து பொதுச் செயலாளரானவர். ஒரு தரவுகள் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சு அதுல என்ன உண்மை இருக்குங்கிற வரைக்கும் டேட்டா எடுத்து கையில வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஊடகத்துல வர நிறைய விஷயங்கள் இல்லை, ஊடகத்துல வர 99 விழுக்காடு விஷயங்கள் அஇஅதிமுகவை பத்தி தவறான செய்திகள் தான் வருது. அதுதான் உண்மை. பூத் கமிட்டிக்கு ஆள் இல்ல அந்த நிலைமைக்கு அதிமுக போல சார் 1.5 கோடி மாத்திக்கிறதுல பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லை. அதாவது ஒரு வருடம் முன்னாடியே இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பூத் கமிட்டியில எங்கள்கிட்ட மொத்தம் 17 சார் பணி இருக்கு. ஒரு சார் பணிக்கு 2 பேரை நியமிச்சு மொத்தம் 34 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து ஊடகத்துல நீங்க கேக்குறீங்க இந்த தரவு உங்களுக்கு தெரியுமா? இல்ல இது வந்து இல்ல இருக்காங்க ஒரு பூத்துக்கு. அப்ப மொத்தம் எத்தனை பூத்து? 87,000 பூத்துன்னு கணக்கு வச்சு 1,74,000 பேர் களத்துல இருக்கோம் சார் ஐடி விங்ல மட்டுமே. என்ன சார் சொல்றீங்க? 19ஆம் தேதி அன்னைக்கு இங்க சென்னையில நடந்த ஒரு பூத்து நமக்கு நேரடியா தெரிஞ்ச விஷயம். அங்கேயே நேரா போய் பார்த்தப்போ மத்தியானத்துக்கு மேல அதிமுக ஆள் இல்லைன்னு பட்டவத்தனமா இருந்ததே பார்க்க முடிஞ்சது. எங்க நீங்க சொல்றீங்க 11 எலெக்ஷன் இல்லைன்னு சொல்லி ஒரு விஷயம் பூத் கமிட்டி 87,000 பூத்துன்னு ஆரம்பிச்சு அப்புறம் 67,000 பூத்துன்னு மாறி வர விஷயங்கள் எல்லாம் இருக்கட்டும். பூத் ஒரு வருஷமா ஒரு பூத்துக்கு 4 பேர் வேலை செஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறீங்க. நீங்க ஊடகத்துல தான் இருக்கீங்க. 67,000 பூத்துல சென்னையில ஒரு பூத்துல ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி அதே மாதிரிதான் அதிமுக இருக்கிற மொத்த பூத்துன்னு ஏதாவது கட்டமைக்க முடியுமா? அது ஒரு அடிப்படையான விஷயம் கரெக்டா இருக்குமா அது? சார் இப்போ நீங்க சென்னையில ஒரு தொகுதி சொல்றீங்க, நான் சொல்றேன் 10 தொகுதி சொல்றேன். தேனி, ராமநாதபுரம், இது மாதிரி 10 தொகுதி எங்கள் சொல்லும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, காஞ்சிபுரம், மத்திய சென்னை, திருப்பெரும்பூர், ஸ்ரீபெரும்புதூர்ல இப்படி 10-11 தொகுதி எங்கிட்ட சொல்ல முடியும். இந்த 11 தொகுதியிலே பூத் கமிட்டி ஆளே இல்லைங்க சார். எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்களா? ஆள் இல்லை நீங்க சொல்றீங்க பிரதர். ஒரு தொகுதிக்கு மொத்தம் எத்தனை பூத் இருக்கு? இல்ல இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க திருப்பி என்கிட்ட கேள்விதான் கேக்குறீங்களே. 1000 ஓட்டுக்கு ஒரு பூத்து சார். ஆவரேஜா ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சிக்கு 3 லட்சம் ஓட்டுக்கு 3000 பூத்து. அப்போ 6 எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சின்னா எத்தனை பூத்துன்னு கணக்கு 18,000 பூத்து ஆவரேஜா ஒரு எம்பி கான்ஸ்டிடுவன்சி. தெரிஞ்சா சார் உங்களுக்கு? இப்போ மேத்து 18,000 பூத்துல எத்தனை பூத்துல சார் போய் எடுத்தீங்க ஆள் இல்லைன்னு சொல்லுங்க சார். கரெக்டா சரியா கரெக்டான்னு தெரிஞ்சு போயிடும். சொல்லுங்க சார். ஓகே, இப்போ இது ஆள் இல்லைங்கறத தகவல் இன்னொரு ஃபண்டமெண்டல் மேட்ச். இது வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணி சொன்னது. 1000 பூத்து வந்து ஒரு கான்ஸ்டிடுவன்சி மொத்தம் 67,000 பூத்து டிவைட் பை 40ன்னு போட்டுங்க. எத்தனை பூத்து வந்துச்சு அதான் கணக்கு. இதுல வந்து ஓகே இந்த 1500 பூத்து தான் வந்து ஒரு 1500 பூத்துல எத்தனை பூத்து ரூபாய் எடுத்தீங்க நீங்க? இவ்வளவுதான் சார் ரிசல்ட். இது உங்களுக்கு இதுலயே பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம் சார். ஓ, அதனால இப்போ வந்து அது இது இப்போ இந்த அந்த கேள்விக்கான பதில் இல்லை. அப்போ நீங்க எங்கிட்ட என்ன என் பக்கம் திருப்பி விட்டுட்டீங்க. அதே முடிஞ்சு நீங்க கேட்குற கேள்வி கரெக்டாக கேட்டீங்கன்னா நான் கரெக்டாக பதில் சொல்லியிருப்பேன் சார். ஒரு எம்பி கான்ஸ்டிடுவன்சிக்கு 1500 பூத்து நாங்கள் 1450 பூத்துல போய் எடுத்தோம். 1450 பூத்துல ஆள் காணும்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொன்ன தரவை நான் ஒத்துக்கிறேன். 1500 பூத்துல ஒரு பூத்துல எவ்வளோ ஒருத்தர் சாப்பிட போயிட்டாரு, அங்கே இல்லை அங்கே இருக்கா உட்காந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே வந்து அதிமுக ஆள் இல்லைன்னு பேசினா எப்படி சார் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கலாம்? நீங்க கொடுக்கறதுல ஏதாவது டேட்டா கரெக்டா கொடுங்க, கொஞ்சம் ஏற்புடையதா, ஏன்னா மக்களுக்கு தெரியட்டும். ஆமா நான் சொல்ற பதில் கூட உண்மையா இல்லையான்னு மக்கள் எடை போட்டு தானே இருப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல. பாருங்க போய் சொல்றாங்க பாருங்க, தைரியமா ஒரு சமூக வலைத்தளத்துல இப்ப எல்லாருமே சொல்றாங்க. இப்போ நான் ஒரு தரவு தப்பா விட்டா கூட அடுத்த நிமிஷம் 2வது நிமிஷம் இதை அப்லோட் பண்ணோடனே தரவு வந்துடும். சொல்லுவாங்க பாரு இந்த ஆளுக்கு செய்தி தொடர்பா இருக்கு, இது கூட தெரியல வரும்னு வந்துரும்ல. அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்டேன். இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மத்திய சென்னையில் 1000 விளக்கு தொகுதி, 1000 விளக்கு தொகுதியுடைய இருக்கக்கூடியதில் அங்கேயே வந்து ஆள் இல்லை. அது நாங்களே நேராக பார்த்தது. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1000 விளக்கு தொகுதி தான் சார். நானும் தான் போய் ஓட்டு போட்டேன். எங்கே போட்டேன் நான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. பூத்தை வேற இடத்துக்கு பிரிச்சாங்க. ஆப்போசிட்ல கர்நாடகா ஸ்கூல் ஹபிபுல்லா ரோட்ல வழக்கமா அங்கேதான் போய் போட்டிருக்கேன். நான் போய் போட்டோன்னே சார் இங்க பூத்துல ஆப்போசிட்ல பிரைமரி ஸ்கூல்ல அந்த பூத் மாத்திருக்கோம்னு சொன்னாங்க. பூத் மாத்தி வந்து தேடி அந்த பிரைமரி ஸ்கூல்ல போய் போட்டோம். ஆனா வெளியில இருக்கிற பூத் ஏஜென்ட்டுக்கு அது தெரியல பிரைமரி ஸ்கூல்ல மாத்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் இதே மாதிரி இதே அதிமுக மட்டும் இல்ல, இதே தான் திமுக இருக்கிற அந்த டெஸ்ட்ல இதே மாதிரி மற்ற எல்லா கட்சியாளர்களும் இதே பிரச்சனை தான் நடந்துச்சு. இதுக்காக நான் சொல்லிட்டுமா திமுக வந்து பூத் எங்க இருக்குன்னே தெரியல, ஓட்டு போடுற இடமே தெரியல, நான் பேடி விட்டுட்டுமா? நிர்வாக பிரச்சனை, நிர்வாக இஷ்யூஸ் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு இது சரியா அது தவறானா நம்ம சொல்ற பதில ஏற்புடையதா இல்லையான்னு தெரிஞ்சுக்குவோம். அவ்வளவுதான்.
2 லட்சம் 2 கோடி சும்மா பூத் கமிட்டி ஆரம்பிச்சு வேலை பார்த்துருக்கு இயக்கத்தை பார்த்து பூத்துல ஆள் இல்லைன்னு சொல்றீங்களே, ஏற்புடையதான விஷயம். ஏன்னா இந்த தரவுகள் எங்க போச்சலாளர் வரைக்கும் பாப்பாரு, அவரெல்லாம் பார்க்காம இருக்க மாட்டார். நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்களா, 11 நாடாளுமன்ற தொகுதியில பூத்துக்கு ஆள் இல்லை அப்படின்னு அவர் தரவு வச்சிருக்காரு. எந்தெந்த இடத்துல யார் இருந்தா யார் வேலை பார்த்தாங்க டீட்டெயில் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காரு. நீங்க கொடுக்குற தரவு கரெக்டா இருந்தா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கூட்டு பாராட்டுவார், தம்பி கரெக்டா பண்ணீங்க வாழ்த்துக்கள் பாரு. அதான் எங்க போச்சலாளர். சரிங்க, இப்போ இன்னொரு முக்கியமான தகவல் சார். இப்போ வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஹோட்டலில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிராக ஒரு மீட்டிங் நடந்ததாகவும் அந்த மீட்டிங்கில் வந்து மிக முக்கிய தகவல்கள் பேசப்பட்டதாகவும் வெளியே ஒரு பேசப்படுது. அது உண்மை? அது எனக்கு அதை பற்றி எந்த தகவல் இல்லையே. இல்லை, எனக்கு அதை பற்றி ஐ ஹேவ் நோ நாலேஜ். தகவல் இல்லாத விஷயத்தை பற்றி கருத்து சொல்வது ஏற்புடையதாக இருக்காது. இல்ல, எடப்பாடியாரை எப்படி நேரடியா சந்திச்சு ஜெயிக்க முடியாத ஆட்கள் இந்த மாதிரி பல இடங்கள்ல பல பேச்சு பேசுவாங்க. அதுக்கெல்லாம் செவி சாய்க்கணுங்கிறது இல்லை. அதெல்லாம் கடந்து அவரு தன்னை நிரூபிச்சு 3 வருஷ காலம் ஆகுது. ஒற்றை தலைமைங்கிற இடத்துக்கு தகுதியானவர்னு சொல்லி அதை நிரூபிச்சு 3 ஆண்டு காலம் ஆகுது. சார் ஒரு தகவல் சார், 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமி திரு புகழேந்தி அவர்களே பல தடவை சொல்லியிருக்காங்களே சார். திரு ஓபிஎஸ் அவர்களே வந்து அவர் எந்த தேர்தலுமே ஜெயிக்கலன்னு அவரே சொல்லியிருக்காரு. புகழேந்தி எவ்வளவு சட்டமன்றத்துல ஜெயிச்சு சட்டமன்றத்துல போய் எத்தனை தடவை அமைச்சர்கள் இடம் பெற்று எவ்வளவு பெரிய வரலாற்று சாதனை படைத்த அரசியல்வாதிகள் எனக்கு தெரியாது. ஓபிஎஸ் அவர்களே சொன்னாங்களே எந்த தேர்தலுமே ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்களே சொன்னாங்களே, ஏன் ஜெயிக்கலங்கிற பல்வேறு காரணங்களை அவர் முன் வச்சாரு. சரி, நேரடியாக எதிர்க்க முடியாத ஆள்களோட ஒரே வேலை இப்படி அவதூறு பேசுறது, பொய் பேசுறது, புரட்டு பேசுறது, உள்ளடி வேலை பார்க்கறது, இதெல்லாம் பட்டவர்த்தமா தெரிஞ்சுதான் இப்போ வந்து கட்சி இல்லை சின்னம் இல்லை எல்லாம் இல்லாம போன ஆட்களை பத்தி நம்ம பேசுறதை தவிர்க்கிறது நல்லது. தேர்தல் முடிவுகள் வந்து அதிமுகவுக்கு எதிராக வரும் அல்லது அதிமுகவுக்கு வந்து சாதகமா இருக்காது அப்படின்னு கருத்து கணிப்புகள் தகவல்கள் வந்துட்டே இருக்கேன். வரட்டும் சார், ரிசல்ட் வரட்டும். ஆச்சு, இன்னும் 1 மாசம் ரிசல்ட் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். கருத்து கணிப்புகள் என்னும் பெயரில் நடக்கும் கருத்து திணிப்புகள் வரட்டும். எல்லா அரசியல் இயக்கங்களும் கடந்து வரக்கூடிய பாதை தான். அதனால அஇஅதிமுக ஒன்றும் பெருசா முடிஞ்சு போற கட்சி அப்படின்னு இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த கட்சியை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சதுதான் வரலாறு. அது இந்த கட்சியிலிருந்து துரோகிலா இருந்தவங்களும் சரி, எதிர்கட்சியிலிருந்து கொக்கரிக்கிறவங்களும் சரி, வரலாறு திரும்புகிறது. மக்கள்கிட்ட எவ்வளவு பெரிய வரவேற்புன்னு இப்ப பிரச்சாரத்துக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எடப்பாடியாருக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு, அதிமுகங்கிறது எவ்வளவு பெரிய வரவேற்பு. இந்த மக்கள் மத்தியில் இருந்த குழப்பங்கள், இந்த 2 இருக்கா 3 இருக்கு 4 இருக்குன்னு குழப்பத்தை விதையா விதைச்சாங்கல்ல, அதுக்கெல்லாம் மக்கள் தெளிவா இருக்காங்க. வரட்டும், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம். நிறைவா 2 பாயிண்ட் சார். ஒன்று வந்து பிரதமர் மோடி எந்த விதத்திலுமே எதிர்த்து பேசவே இல்லை அவருடைய பிரச்சாரத்திலையும் அப்படின்னு ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த திமுக எதிர்ப்பு மட்டும்தான் நாடாளுமன்ற தேர்தலுடைய ஒரே உத்தியா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. 2 கேள்வி. சரி, இப்போ அரைகுற அரசியல்வாதிகள் இருக்காங்களே, கஷ்டப்பட்ட பதவிக்கு வராம அப்பா பேரை சொல்லிட்டு பதவி வாங்கிட்டு வந்து உட்கார்றவங்களுக்கு எல்லாம் அரசியல் அடிப்படை என்னன்னு தெரியல. நாம் எதிர்க்க வேண்டியது ஒரு இயக்கத்தை தலைமை நடத்தி வழி நடத்தி கொண்டிருக்கிறவர்கள். மோடிங்கிறவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், அந்த கட்சியோட தலைவர் ஜே.பி. நட்டா. இவ்வளவுதான் விஷயம், அடிப்படையே. எடப்பாடியார் தெளிவா சொல்றாரு, மத்தியில யார் ஆட்சி புரிந்தாலும், பாஜகவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும், அவங்க நம்மளுக்கு தேவையான விஷயத்த செய்யல அப்படிங்கிற பிரச்சாரம் முதல்ல இருந்து எந்த விதத்துலையும் குழப்பம் இல்லை, மாற்றம் இல்லை, எதுவுமே இல்லை. ஸ்டாலின் மாதிரி திடீர்னு எந்திரிச்சு தேர்தல் பத்திரம் ஒரு ஒயிட் காலர் கிரைம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பேட்டி கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த நாள் நம்மளும் தான் நிதி வாங்கியிருக்கோம், அது ஒரே பார்ட்டி 77% வாங்கிக்கிறோன்னே சத்தம் போட வாய் மட்டும் உட்கார், அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த பெல்ட் அடிக்கிற பிரச்சாரமே இல்லை. மோடிங்கிற தனிநபர் எதுக்கு பிரச்சாரம் பண்ணும்? பாஜக மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் இதே தான் சார் பிரச்சாரம் பண்ணும். ஏன்னா நம்ம கட்சி மாநில கட்சி. சரி, பாஜக எதிர்த்து என்ன பண்ணீங்க? என்ன பிரச்சாரம் பண்ணீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தல் போட்டி போடுறீங்க சார். என்ன செய்ய தவறினோம் பாஜக எதிர்த்துன்னு ஒரு 2-3 விஷயத்த சொல்லுங்க, நான் பேசுவோம். இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் இப்ப நீட்டை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப திமுக பக்கம் இருக்கக்கூடிய அவங்க என்ன பேசுனாங்க, நீங்க ஏன் அதை பத்தி பேசல அப்படின்னு. இப்ப சிஏஏக்கு ஆதரவாக இருந்தோம், நாங்க கூட்டணியில் இருந்தோம், அதனால் நாங்க ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிற ஸ்டாண்டோட பாத்தீங்க. அதே மாதிரி நீட்டை பத்தி நாம என்ன தேர்தல் அறிக்கையில போட்டிருக்கோம்? என்ன சார் தேர்தல் அறிக்கை நீட்டை பத்தி இல்ல, அது நீங்க ஆரம்பத்துல இருந்து அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்க வந்து நீட்டை ஒழிப்போம் சொல்லி, நீட்டை எதிர்ப்போம், நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது 2 திராவிட கட்சியில அதான் சொல்றாங்க. அதை நான் கேட்கல சார். பிரச்சாரத்துல என்ன பேசுனீங்கன்னு தான் கேட்கிறேன். நான் கேள்வி வந்து இதுதான் உங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நீட்டை பத்தி நாங்க என்ன சார் பேசுவோம்? தேர்தல் அறிக்கையில என்ன வச்சிருக்கோம்? சரி, உங்க தேர்தல வேணா அவங்க சொல்லிடுறேன். மாற்று தேர்வு வேணும், நீட் ஒழிக்க முடியலன்னா மாற்று தேர்வு கொண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு.
பிரச்சனைக்கு தீர்வை தான் பேசுவோம் சார். என்னைக்குமே வந்து பிரச்சனைன்னு சொல்லி பிண அரசியலோ வாக்கு வங்கி அரசியலோ பண்ற இயக்கம் அதிமுக கிடையாது. ஒரே காலத்துல நீட்டு போகணுங்கிற சொன்னவர் ஏன் 3 வருஷமா அதை பண்ணல தானே மக்கள் கேட்டாங்க களத்துல. இப்ப அதிகாரமா தான் நீட்டை ஒழிப்புங்கிறாரு. அதிகாரம் எப்ப வருது? எப்ப நீட்டை ஒழிக்கிறது? இந்த மாதிரி மக்களை தூண்டி விட்டு வாக்கு வங்கி அரசியல் பண்ணல. ரொம்ப தெளிவாக தான் 133 பாயிண்ட் 133 பாயிண்ட் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமானதா, அது செயலாற்ற முடியுமான்னு தெரிஞ்சுதான் போட்டிருக்காரு. அதனால மோடி எதிர்த்து பேசல, அப்புறம் அமித்ஷாவை எதிர்த்து பேசல, தனிநபரை எதிர்த்து எதுக்கு சார் பேசணும்? ஒரு இயக்கம்ங்கிறது தனிநபரோட பெருசு சார். அவர் பிரதமர் கேண்டிடேட்டு, ஸ்டாலின் பயந்துருக்கலாம் அவர் பிஎம் வராரு அப்படின்ட்டு. அவரே முடிவு பண்ணிட்டு சண்டை போட்டா இப்படிதான் இருக்கும். யார் வேணா இருந்துட்டு போங்க, மத்தியில தமிழ்நாடு தமிழக மக்கள் இதுதான் முக்கியம் அப்படிங்கிற பேசுற அதுதான் தில்லு, அதுதான் ஆளுமை. முன்கூட்டியே திட்டமிட்டு மனசுலயே தோல்வியை ஏத்துக்கிட்டு இவர் தான் பிரதமர் சொல்லி டெய்லி அவரை பத்தி திட்டுறதுனால ஒன்றும் பெரிய அரசியல்வாதி ஆக முடியாது, பெரிய ஆளுமையாக இருக்க முடியாது. அரசியல் அடிப்படையே இல்லாத விஷயம், தவறான விஷயம் அரசியல் அடிப்படைக்குது. உங்க ஸ்டாண்ட் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது இல்லாம மத்தியில யார் வந்தாலும் எங்களுக்கு எதுவும் செய்யறது இல்லைங்கிறதோட நிப்பாட்டிட்டீங்களான்னு கேட்கிறேன். வேற மாநில கட்சி தமிழ்நாடு இல்ல மாநில கட்சியோடைய எதிர்ப்பு இருந்ததே, அதனால கேட்டேன். மாநில கட்சி அது வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? மாநில கட்சிகிட்ட இதேதான் சொன்னீங்க, அடிமைன்னு பட்டம் கொடுத்தாங்க. ஆனா 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கின வரலாறு மாதிரி இது கடந்த 5 வருஷத்துல ஒரு வரலாறு சொல்ற பிரச்சாரம் ஃபுல்லா கேட்டாரு. ஏன் மு.க. ஸ்டாலினால ஒரு பிரச்சாரத்துல கூட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சாதனை இதுன்னு ஒரு சாதனையை சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியல? என்ன சாதனைன்னு ஏன் சொல்ல முடியல? அப்ப எது வந்து மக்களுக்கு ஏற்புடைய பிரச்சாரம்? காவிரி மேலாண்மை ஆணையம் அமைய பெற்றது ஆமா அப்படின்னா அன்னைக்கு பள்ளியில்லாத ஆணையன்னு சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல காலில் எழுதுறீங்க. ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நிகரான அதிகாரம் இருக்குன்னு ஆட்டம் போடுறீங்க. அதிமுக சாதனை உங்க சாதனையை ஸ்டிக்கர் சுத்தினாங்களே திமுக. ஏன் மு.க. ஸ்டாலினால பிரச்சாரம் முழுவதும் இல்ல அவர் கொடுத்த வீடியோ முழுவதிலும் ஒரு சாதனை, என்னோட 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சாதனை தமிழ்நாட்டிற்காக இது கடந்த 5 ஆண்டு ஒண்ணு சொல்ல முடியல. அப்புறம் என்ன மோடி எதிர்த்து ஏன் வைக்கல, அதை எதிர்த்து இங்க வைக்கல? தமிழ்நாடு தமிழக மக்கள் அதுதான் பிரதானம்னா துணை பிரதமர் கனவுல இருக்கிறவருக்கு இப்படிதான் பேச தெரியும். மக்கள் முக்கியமா இருக்காது. யாருங்க சார் துணை பிரதமர் கனவுல இருக்காங்க? ஸ்டாலினுக்கு. அப்பதான் பையனை வந்து முதலமைச்சர் உட்காந்து வைக்க முடியும். அதிகார கனவு அதிகார போதையில் இருக்கிறவங்களுக்கு இதான் கண்ணுக்கு தெரியும். அடுத்தவங்களை பத்தி அவதூறு தான் பேச தெரியும், வேற என்ன பேச தெரியும்? இப்படிதான் தெரியும். ஆக்கப்பூர்வமா ஒரு விஷயம் நடத்தல இது வரைக்கும். பண்ணி காமிக்கிறதுக்கு தெம்பும் இல்லை, திராணியும் இல்லை, எதையுமே ஆக்கப்பூர்வமா நடந்த வரலாறு இல்லை. தமிழகம் குட்டிச்சவராய் போச்சு. எல்லாத்துலயும் முதன்மை மாநிலமா இருந்தது, இப்ப முதன்மை மாநிலம் கடன் வாங்குறது இல்லை. எதுவுமே ஆக்கப்பூர்வமா இல்லை, எதுவும் பண்ண முடியல. எந்த பிரச்சாரம் எடுப்படுறது? நீங்க போய் ஊடகத்துல இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். போய் மக்களோட கருத்து கணிப்பு கேளுங்க, யாரோட பிரச்சாரம் நல்லா இருந்துச்சு போய் கேளுங்க, வெளியிடுங்க. அந்த கருத்து கணிப்பை அப்ப வெளியிடுங்க, நம்ம பேசுவோம். ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதையும் பண்ணுங்க. நிச்சயமா நிச்சயமா சார், நிச்சயமா நிச்சயமா. நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சத்யன் சார். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அவனி சினிமேக்ஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564 012345.